பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் நாள் காலை வேளையிலே ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாய் காலையிலே இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு மாதத்தை காண்பதும் கிருபை, அந்த மாதத்தை கடப்பதும் கிருபை. கடந்த மாதத்தின் 31 நாட்களை கர்த்தர் கிருபையாய் காண பண்ணினார், கடக்க பண்ணினார். ஆமென். வாழ்க்கையில் பயணிக்கிற பாதைகளில் வித்தியாசம் உண்டு. எல்லா நாளும் மகிழ்ச்சியாய் களி கூறுகிற நாளை இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் கிருபை அந்த நாளை காணவும் பண்ணினது, அந்த நாளை கடக்கவும் பண்ணினது. அதுபோலவே இந்த மாதத்திலும் கர்த்தர் கிருபையாய் காண பண்ணியிருக்கிறார். கிருபையாய் இந்த மாதத்தையும் கர்த்தர் கடக்க பண்ணுவாராக. கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் காண்பித்து தந்த ஒரு வார்த்தையை தான் இந்த மாதத்தில் நாம் வாக்குத்தத்தமாய் எடுத்து ஜெபிக்க போகிறோம். நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டிலே 1081வது பக்கம். நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம், 1வது அதிகாரத்தின் 12வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்கிறேன். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். கரங்களை உயர்த்தி ஹalleluya. உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன். யூதாவே, உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன். என் ஜனமே, உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன். இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். உன்னை நான் சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று சொல்லும் போது பலன். ஆனா ஆண்டவரே, நீங்க தான் என்னை சிறுமைப்படுத்தினீங்கன்னு நினைக்கும் போதுதான் ஹalleluya, உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன். இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். சிறுமை என்ற வார்த்தை அஃப்ளிக்ஷன், இதுக்கு பல அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒடுக்கப்படுகிறது. சங்கீதம் 66 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எங்க இடுப்பு மேல பாரத்தை ஏற்றினீங்க, மனுஷரை எங்கள் தலையின் மேல ஏறி போக பண்ணினீங்க. தாழ்த்தப்படுதல், ஒரு நிலையிலிருந்து கீழே இறக்குவது, இன்னொருத்தங்க கையில் ஒப்பு கொடுக்கிறது. இன்னொருத்தங்க ஹேண்டில் பண்ணுவாங்க நம்மளை, இன்னொருத்தங்க. அதெல்லாம் ரொம்ப வேதனையான காரியம். சில காரியத்தை தேவன் அனுமதிக்கிறார். அவருடைய நோக்கம் என்று ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் சக்சஸ்ஃபுல்லா நடத்துகிறவர் மாத்திரமல்ல, பர்பஸ்ஃபுல்லாவும் நடத்துகிறவர். ஹalleluya. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படியாவது இவனுக்கு ஜெயம் அப்படி இல்லை, ஜெயம் அப்படி இல்லை. நம்ம எல்லாருமே சக்சஸை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் பர்பஸை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு 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 தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையின் சக்சஸே அந்த வாழ்க்கை பர்பஸ் ஆகும்போது தான் இது யூஸ் ஆகுது. ரைட். அதனாலதான் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்குதோ, உண்மையில எவ்வளவு உயரம் நம்ம பார்க்கும்போது தெரியுது இல்ல. அப்ப நம்ம கணக்கு ஒரு கணக்கிடும் இவ்வளவு உயரத்தில் இருக்குன்னு. ஆனா கீழே இருந்து பார்க்கும்போது எவ்வளவு உயரமா தெரியுதோ, பிளைட்ல இருந்து பார்க்கும்போது அவ்வளவு உயரமா தெரியும். அப்ப நம்ம பார்க்கிறது கிடையாது உயரம் என்பது. இந்த பூமிக்கு வானம் உயரம் என்பது நம்ம கண்ணுக்கு ஒரு லெவல் தெரியுது. சமுத்திரத்தை பாருங்கள், நீங்க கரையிலிருந்து பார்க்கும்போது அர்த்தம் தெரிகிறது போல இருக்கும். ஆனால் அது நடுக்கடல் கூட இல்லை. நமக்கு நம்ம ஒன்ன பார்த்துட்டு இவ்வளவுதான் நினைக்கிறோம். இல்லை,
அவருடைய நினைவுகள், அவருடைய வழிகள் நமக்கு தெரியாது. குருடரை அவர் எப்படி நடத்துறாரா? அறியாத வழியில நடத்துறார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில் நமக்கு நேரம் சுருக்கமாக இருக்கிறது. தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். ஏன் கர்த்தர் சிறுமைப்படுத்தினார், எப்படி சிறுமைப்படுத்தினார், ஏன் சிறுமைப்படுத்தினார் என்கிற ஒரு 3 காரியத்தை இந்த காலவேளையில நம்ம தியானிக்க போகிறது. இந்த வார்த்தையை மனசுல வச்சுக்கோங்க. நம்ம கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க. ஆமென். வாக்குத்தத்தம் பொதுவாக கொடுக்கப்பட்டாலும் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையோடு வசனத்தை வைத்து பார்க்க பழக வேண்டும். அப்படி என்றால் மாத்திரமே இந்த வசனம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே விழும். ஆமென். என் வாழ்க்கையோடு அப்படித்தான் பார்க்கணும். ஆண்டவர் எப்படி நடத்தினா? என் வாழ்க்கையில ஒடுக்கப்பட்டேனா? சிறுமைப்படுத்தப்பட்டேனா? என் வாய்ஸ் செல்லாமல் போச்சுதா? ஆமென். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், கொஞ்சம் உன்னை கீழே இறக்கி வச்சேன். இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இனி உன்னை சத்துருவுக்கு அவர் செய்கிறதை அதே வசனத்தில் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணம் அடைந்து அநேகராயிருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள், அவன் ஒளிந்து போவான். ஆமென். அவன் ஒளிந்து போவான். உன்னை எழும்ப விடாதபடி, உன்னை சுதந்திரிக்க விடாதபடி, உன்னை வாழ விடாதபடிக்கு, அவன் உன்னை ஆமென் ஒரு ஜெயத்தை காண விடாதபடிக்கு அவன் தடையாய் நின்ற, எதிராய் நின்ற சத்துரு, அவன் அநேகராய் இருந்தாலும், அவன் சம்பூர்ணம் அடைந்திருந்தாலும் அவன் அறுப்புண்டு போவான், அவன் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி கர்த்தர் சிறுமைப்படுத்தினார், ஏன் சிறுமைப்படுத்தினார்? ஆமென். உபாகமம் 8வது அதிகாரத்தில் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில் அந்த 3ஐ தான் நம்ம தியானித்து செபிக்க போகிறோம். எப்படி சிறுமைப்படுத்தினார், ஏன் சிறுமைப்படுத்தினார்? முதலாவதாக அதனுடைய 2வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. எப்படி தேவன் சிறுமைப்படுத்தினாராம்? வனாந்திரத்தில் நடத்தி. ஆமென். பெரிய எதிர்பார்ப்போடு எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜனங்கள் அறியவில்லை நம்முடைய பயணம் இருப்பது பெரிய வனாந்திரத்தில் என்று. பெரிய எதிர்பார்ப்போடு எகிப்திலிருந்து வனாந்திரம் 1 நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம், 1 வாரம் இருக்கலாம், கூடி போன 1 மாசம் இருக்கலாம். அதுக்கு மேல யாருக்கும் தாக்கு பிடிக்காது. 40 வருடம் வனாந்திர வாழ்க்கை என்பது பிரசங்கிப்பதற்கு அழகான பாயிண்ட். ஆனால் அதில் பயணிக்கிறவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வலி. இஸ்ரவேல் ஜனங்களாவது முறுமுறுத்தார்கள். நாம் என்ன அப்பவே ஓடி இருப்போம் நீச்சல் அடிச்சு. நீச்சல் தெரிஞ்சா. ஆமே. இந்த பெரிய வனாந்திரம் இது வாக்குத்தத்தத்தில் கிடையாது. இந்த பெரிய வனாந்திரம் பயங்கரமான வனாந்திரம். ஒவ்வொரு காரியமும் அவங்க ஃபேஸ் பண்ணது 40 இயர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா சோர்ந்து போனாங்க, மனமடிவுக்குள்ளானாங்க. ஆண்டவர் ஏன் வனாந்திரத்தில் நடத்தணும்? இந்த 40 வருஷம் நடத்தி தான் காண வைக்க முடியுமான்னு கேட்டா இல்ல. எகிப்திலிருந்து 11 நாள் டிராவல் பண்ணாலே கானானுக்கு போயிடலாம், அல்லது இன்னும் கொஞ்ச நாள் கூட, அவ்வளவுதான். ஆனா ஏன் ஆண்டவர் சுற்றி போக பண்ணினார்? வனாந்திரத்தில் நடத்தி. சேனைகள் புறப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்திலிருந்து புறப்பட்டது சேனைகள், கர்த்தருடைய சேனைகள் எகிப்திலிருந்து புறப்பட்டது என்று யாத்திராகமம் 12:41 சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்திலிருந்து புறப்பட்டது. இப்ப சேனைய கர்த்தர் இப்ப என்ன பண்றாருன்னா சிறுமைப்படுத்துறார். அதாவது ஒரு அடையாளத்தை தந்துட்டு அதுக்கப்புறம் சிறுமைப்படுத்துறது தான் தாங்க முடியாது.
ராஜா என்கிற அடையாளத்தை தாவீதுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சிறுமைப்படுத்துகிறார். ஆமென். ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார், கொடுத்துட்டு ஏன் அந்த வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியணும். நீ அறியணும். என் இருதயத்தில் உள்ளதை நான் அறிந்தால் மட்டுமே என்னால் ஆயத்தப்பட முடியும். என் இருதயத்தில் உள்ளதை நான் அறியாத மட்டும் நான் என்னை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறேன். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வெளியரங்கமான பாவங்கள் மாத்திரமல்ல, துணிகரமான பாவங்கள் மாத்திரமல்ல, நான் மறைவான குற்றங்களுக்கும் என்னை எனக்கு தெரியாது எனக்குள்ள இருக்கிறது. நம்ம என்ன நினைச்சிருக்கோம், நம்ம இருதயத்தில் இருக்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் என்று. இல்லை, எல்லாவற்றை பார்க்கலும் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தராகிய நான் தானே. என் இருதயம் எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு மேற்பகுதி மட்டும்தான் தெரியும். நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் என்னுடைய மேற்பகுதியில் நான் சுத்தமா இருக்கிறத வைத்து நான் பெர்ஃபெக்ட், நான் பரிசுத்தவான் என்று நான் என்னை எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தர் என்ன பண்றார்? என்னை சிறுமைப்படுத்தி உன் இருதயத்தில் என்ன இருக்கு, என் இருதயத்தில் என்ன இருக்கு என்பதை எனக்கு காண்பித்து கொடுக்கிறார். பேதுரு என்ன சொல்ற, நான் காவல்ல போட வந்தாலும் நான் உங்களை மறுதலிக்க மாட்டேன். ஆனா அவருடைய இருதயம் அவருக்கு தானே தெரியும். அவர் சொல்ல, இல்ல பேதுரு, நீ மறுதலிப்ப, நீ என்ன மறுதலிப்ப. இல்ல ஆண்டவர், அது எப்படி ஆண்டவர் நீங்க சொல்லலாம்? நீங்க என்ன காவல்ல போட்டாலும் நமக்கு நம்முடைய இருதயத்தின் மேற்பகுதி ஏதோ கொஞ்சம் வச்சுட்டு நம்ம அதை வைத்து நம்ம தீர்மானிக்கிறோம். கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? இருதயத்தில் உள்ளதை அறிய வைக்கிறார். அறிந்தால் மட்டும்தான் ஆயத்தமாக முடியும். அறியாதவன் ஒருபோதும் தன்னை ஆயத்தமாக்கப்பட விட்டு கொடுக்க மாட்டான். இந்த லவோதிக்கேய சபையின் பிரச்சனை அதுதானே. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நிர்பாகியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறாய். உனக்கு நீ தெரியாம சொல்ற. நீ ஏதோ ஒரு சைடை பார்த்துட்டு எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு குறை இல்லைன்னு சொல்ற. நான் உன்னுடைய இன்னொரு பக்கத்தை பார்க்கிறேன். உன் வாழ்க்கை ரொம்ப பரிதாபமா இருக்கிறது. நிர்பாக்கியம் உள்ளவன், நிர்பாக்கியம் உள்ளவன்னா காத்திருந்து கிடைக்காது அவனுக்கு, அவனுக்கு கிடைக்காது, அவனுக்கு இல்லை. லாபம் வரும்னு எதிர்பார்க்கிற இடத்துல பெரிய அடி நஷ்டம். உன் நிலைமையை பார்த்தா நீ நல்ல பிரயாசப்படுற, ஆனா உன்னுடைய சம்பாத்தியம் என்னன்னு பார்த்தா 0. ஆனா இது தெரியாம எனக்கு ஒரு குறை இல்லை, எனக்கு ஒரு குறை இல்லை. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஐஸ்வர்யவன் ஆகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோண்டாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்றேன். அப்போ என் நிலையை நான் அறியும் போது ஆட்டோமேட்டிக்கா என் கண் எங்க போகும் தெரியுமா? என்னிடத்தில் இல்லாதவைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அல்லது எனக்கு வேண்டியது யாருக்கு கொடுக்க முடியுமோ அவரை நோக்கி என் கண்களை நான் ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். நீ அதை என்னிடத்தில் வாங்கிக்கொள். அதுக்கு நான் அறியணும் நான் எதுல குறைவுபட்டிருக்கிறேன். கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? எகிப்திலிருந்து அப்படியே கானானுக்குள்ள கொண்டு போனா தங்கள் நிலையை அவர்களால் அறிந்திருக்க முடியாது. கர்த்தர் என்ன செய்கிறார்? நான் சிறுமைப்படுத்துகிறார். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன். நான் நிர்பாக்கியம் உள்ளவன், என் வாழ்க்கை நான் பரிதபிக்கப்பட்டவன். இனி என் வாழ்க்கைய நன்மையினால் அலங்கரிக்கிறது உங்களால் மட்டும்தான் முடியும். இப்படி நான் அவரை பார்ப்பேனா? அப்படி நான் உனக்கு ஆலோசனை சொல்றேன். உன் வாழ்க்கையை நீ பாரு. நீ பாக்கியம் உள்ளவனா நிர்பாக்கியம் உள்ளவனா? இதை நீ அறியணும். உன்னை நான் இந்த வனாந்தரத்தில் நடத்தினேன், உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன். நீ அறிஞ்சிட்டேன்னா
நீ ஆயத்தமாக ஒப்பு கொடுப்ப. அப்படி ஒப்பு கொடுத்துட்டேன்னா இனி உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வந்தார்கள், இருதயத்தில் எகிப்தை கொண்டு வந்தார்கள். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தில் எகிப்தியரை அழித்தார். அப்படி இருந்தும் ஏன் இந்த பெரிய வனாந்திரம்? யோசுவா 5:9 சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்டேன். எப்பொழுது? இன்று. இன்றுனா 40 இயர்ஸ்க்கு அப்புறமா. அப்போ 40 வருஷம் இவங்களுக்குள்ள என்ன இருந்திருக்கு? எகிப்து இருந்திருக்கு. அப்போ எகிப்து இருக்கிறது வரைக்கும் இவர்கள் என்ன ஆயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா சிறுமைப்படுத்தப்பட்டு. அதான் 40 இயர்ஸ். 10 வருஷத்துல எகிப்தை மாத்திருப்பாங்க, நாங்க 10 வருஷத்துல சுதந்திரிச்சிருப்பாங்க. அதுக்கு மேல அந்த யோசுவா 5வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, 5வது அதிகாரம் 6வது வசனம், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் ஆளும் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்திரத்தில் நடந்து திரிந்தார்கள். அப்போ அந்த எண்ணம், அந்த சிந்தை நமக்குள்ளிருந்து வேறறுப்புண்டு போக மட்டும் வனாந்திரம். அது அந்த கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷனான யாவரும் மாளு மட்டும், அவங்கெல்லாம் மடிகிறது வரைக்கும். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், அந்த எகிப்தின் எண்ணங்கள், அதாவது தேவன் வைத்த ஐஸ்வர்யத்தோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். ஆனால் நாம கூட்டக்கூடாது, நாம கூட்டக்கூடாது. அது வரைக்கும் சுத்த விட்டு இருக்கிற. எப்பொழுது அந்த இனி இல்லை, அது முற்றிலும் அழிக்கப்பட்டது என்று நிலை வந்ததோ, அப்பொழுது 9வது வசனம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடி புரட்டி போட்டேன் அப்படிங்கிறார். 12வது வசனத்தை பாருங்க. அவர்கள் தேசத்தின் தானியத்தாலே மறுநாளிலே, தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். அந்த வருஷத்தில் தானே. இதுவரை கானான அனுபவிக்கவே முடியல. ஏன்? இருதயத்துக்குள்ள ஏதோ இருக்கு. ஆண்டவர் சொல்ற, உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன். அது இல்லைங்கிற நிலை வர்றது வரைக்கும், அப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஆண்டவர் சொல்லுவார், உன்னை இனி சிறுமைப்படுத்த மாட்டேன். ஆமென். சிறுமையும் எளிமையும் மான என் மேல் நினைவாயிருப்பவரே. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, ஏன் ஆண்டவரே இன்னும் எனக்கு தராம, அதாவது வாக்குத்தத்தத்தை சொல்லி பயில் காட்டி அழைத்து கொண்டு வந்து எனக்கு எட்டாத தூரத்தில் வாக்குத்தத்தம் இருப்பது போல ஒரு உணர்வு. ஏன்னா நான் பயணிக்கிற பாதை ஆரம்பத்தில் அது கண்ணுக்கு தெரிஞ்சது போல இருந்தது, ஆரம்பத்தில் பக்கத்தில் வந்தது போல இருந்தது. ஆனால் இப்பொழுது போக 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 ஆண்டவரே இது காணல் நீராய் மாறிவிடுமோ. காணல் நீர்னா நமக்கு தெரியும், தண்ணி இருக்கிறது போல தெரியும், கிட்ட வந்து பார்த்தா இருக்காது. அப்படி ஒரு நிலை ஆண்டவரே, அவ்வளவுதான் ஆண்டவரே, காணல் நீராயிருமோ. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன். எதுக்கு ஆண்டவரே? பார்வோன் சிறுமைப்படுத்தினது 10வது, நீங்க வேறையா? இல்ல, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியணும். நீ அறிஞ்சிட்டேன்னா நீ ஆயத்தப்பட ஒப்பு கொடுத்துருவேன். நீ அப்படி ஒப்பு கொடுத்துட்டேன்னா எகிப்தின் நிந்தையை நான் புரட்டிடுவேன். என்னைக்கு உன் வாழ்க்கையில் எகிப்தின் நிந்தை புரட்டப்படுகிறதோ அந்த வருஷத்துல கானானின் பலனை அனுபவிப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி சிறுமைப்படுத்தினார்? வனாந்திரத்தில் நடத்தி. 2வது, எப்படி சிறுமைப்படுத்தினார்? 3வது வசனம், உபாகம் 8:3, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி
உன்னை பசியினால் வருத்தி வனாந்தரத்தில் நடத்தி சிறுமைப்படுத்தினார். பசியினால் வருத்தி. ஒருத்தங்க பசியினால வருத்தப்படுறாங்கன்னா அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு ஆகாரம் இன்னும் கிடைக்கவில்லை. ஆமென். 1 மணிக்கு பசிக்குது, 2 மணியாச்சும் சாப்பாடு இல்லைன்னா பசி நம்மளை வருத்தும். ஒரு தேவை வரும், அந்த தேவை நமக்கு வருத்தமாகிறது எப்போன்னு அந்த தேவை சந்திக்கப்படாமல் இருக்கும்போது. தேவையில்லாத மனிதன் அல்ல, ஆனால் தேவைகள் எல்லாம் அடுத்தடுத்து சந்திக்கப்படுகிறது. ஆனால் அந்த தேவைகள் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது பாரமாகும் தெரியுமா? எப்பொழுது வருத்தமாகும் தெரியுமா? அவனுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கும்போது. கர்த்தர் இங்கே எப்படி சிறுமைப்படுத்துகிறார் தெரியுமா? பசியினால் வருத்தி. கூப்பிடும் காக்கை குஞ்சுக்கு ஏற்ற வேளையில் ஆகாரத்தை கொடுக்கிறவர் தம்முடைய சுய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனத்தை இந்த வனாந்தரத்தில் இப்படி நடத்துகிறார். ஆமென். ஏன் ஆண்டவரே? ஒரு வேளைக்கு கூட கஷ்டப்பட வேண்டிய நிலையா? ஆமென். அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மண்ணா எடுப்பாங்க, அடுத்த நாள் பார்த்து அது கெட்டு போயிருக்கும். ஆண்டவரே, இப்போல்லாம் நம்ம ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட அடிப்போம். அவங்க ஒரு 12 மணி நைட்டு 12 தாண்டிட்டுனா அவ்வளோதான். என்ன ஆண்டவரே? அவன் கவனிங்க, ஒரு நாள் கூட அவங்க நிம்மதியாக தூங்க முடியாது. காலையில் என்ன இருக்கணும்? எழும்பி இருக்கணும், போயிருக்கணும். ஆமென். ஏன் ஆண்டவரே? அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி. ஆமென். அதை ஆவியானவர் இப்படி எழுதி வைத்தார். ஏன் உன்னை சிறுமைப்படுத்தினேன் தெரியுமா? வார்த்தை மனிதனை வாழ வைக்கும் என்பதன் அடையாளமாக கர்த்தர் உன்னை நிறுத்த விரும்பினபடினாலே. அல்லேலூயா. வார்த்தை மனிதனை வாழ வைக்கும் என்பதின் அடையாளமாய் கர்த்தர் நம்மை நிறுத்த விரும்பினதுனால கர்த்தர் பசியினால என்ன செய்கிறார்? வருத்தி. ஆமென். எல்லா தேவைகள் சந்திக்கப்பட்டதுனால இன்னைக்கு நம்ம நிக்கிறோமா? உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன். ஆண்டவர், என்ன மட்டும்தானே இப்படி நிறுத்துறீங்க அப்படின்னு கேட்டா பிதாவாகிய தேவன் சொல்லுவார், என்னுடைய நேசகுமாரனை வனாந்தரத்தில் நான் இப்படி தான் நிறுத்தினேன் பார். 40 நாள் அவர் உபவாசித்த பின்பு அவருக்கு என்ன உண்டாயிற்று? பசி உண்டாயிற்று. உடனே தூதர்கள் வந்தாங்களா? இல்லை, சாத்தான் தான் நின்னான். கேள்வி மேல கேள்வி எழுப்பினான். நீ தேவனுடைய குமாரனானால், நீ குமாரனானால். இந்த இடத்துல தான் நமக்கு கேள்வியே வரும். ஆமென். ஆண்டவரே, நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்? எனக்கு மட்டும் ஏன் ஒவ்வொரு தேவைகள் என்பது, ஒவ்வொரு தேவைக்கு நான் ஏன் இவ்வளோ பிரயாசப்பட வேண்டி இருக்கிறது, போராட வேண்டி இருக்கிறது? இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்தார்கள். நேசகுமாரன் சொன்னார், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. ஆமென். அதன் அர்த்தம் என்ன? என்னை வாழ வைக்கிறது சாப்பாடு அல்ல, என்னை வாழ வைக்கிறது பணம் அல்ல, என்னை வாழ வைக்கிறது வேற எதுவும் அல்ல. என் ஆண்டவர் என்னோடு பேசுகிற வார்த்தை. ஆமென். இதே ஜனங்களை எங்க கொண்டு போறார்னா கானானுக்கு கொண்டு போறார். அந்த கானான் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? அதனுடைய 8 முதல் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், 7 முதல் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அதுதான், உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி சிறுமைப்படுத்த மாட்டேன். 9வது வசனத்தை பாருங்க. அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். எல்லாரும் சொல்லுங்க, ஒன்றும் குறைவுபடாத நிலையிலும் கர்த்தர் நடத்துவார். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன். இனி ஏன் சிறுமைப்படுத்துற? அதுதான் நம்ம புரியணும். உனக்கு உணர்த்தும்படி,
உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டனால தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் கேட்டாங்கன்னா, அல்லேலூயா. தேவைகளாயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு. தேவையை பார்க்கிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும். கைகளை உயர்த்தி, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை. பிரியமானவர்களே, எப்பவுமே இப்படிதானான்னு கேட்டா இல்ல. இந்த பைபிள் எப்பவுமே நமக்கு ஃபியூச்சரை குறித்த நம்பிக்கையை கொடுத்துட்டே இருக்கும். அதான் நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை நிச்சயமாய் முடிவு உண்டு. இதுக்கு ஒரு முடிவு உண்டு. முடிவு தேவ பிள்ளைக்கு அது விடிவா தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். சாத்தானுக்கு அது முடிவு. அதான் அவன் சம்பூர்ணம் அடைந்து அநேகரா இருந்தாலும் அறுப்புண்டு போவான், அவன் ஒளிந்து போவான். ஆண்டவரே, அப்ப உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வனாந்திரத்தில் நடத்தி மாத்திரமல்ல, பசியினா வருத்தி. ஒரு காலத்துல ஒவ்வொன்றுக்கும் அவன் இப்பதானே ஃபீஸ் கட்டி முடிச்சேன், இப்பதான் அப்படிதான் இருக்கும். கட்டி 1 வருஷம் ஆயிருக்கும். ஏன்னா அந்த ஒரு டேர்ம் ஃபீஸ் கட்டுறதுக்கு 1 வருஷம் பிரயாசப்பட்டிருப்போம். அவன் முடிச்சுட்டு அடுத்த டேர்முக்கு அடுத்த பிரயாசப்பட வேண்டியிருக்கும். பாதியிலே கேட்டு விட்டுருப்பாங்க ஃபீஸ் வேணும்னு. கொண்டு போன இப்பதானமா தந்த, அது அப்பா தந்து 6 மாசம் ஆச்சு, 10 மாசம் ஆச்சு. பசியினால் வருத்தி அப்படி இருக்கும். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம். நல்ல கவனிங்க. எகிப்திலே இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் இருந்ததை இஸ்ரவேலர் பெருசா பேசினாங்க. இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கல்ல வார்த்தையை கொடுத்தது, வனாந்திரத்தில் அவர் அண்டையில் இருந்தவர்களுக்கு தான் வார்த்தை. ஒருவேளை உங்களுடைய முந்தின சீர் நல்லா இருந்திருக்கலாம், ஆனா அப்போ உங்களோடு பேசாத கர்த்தர் இப்பொழுது உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார்னா, உங்களுக்கென்று ஒரு நாளை வைத்திருக்கிறார், உங்களுக்கென்று ஒரு கானானை வைத்திருக்கிறார். அப்ப தாட்சி இல்லாத ஒரு தேசத்தை கர்த்தர் உங்களுக்காக, நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி, உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன். மூன்றாவதாக, எப்படி சிறுமைப்படுத்தினார், ஏன் சிறுமைப்படுத்தினார்? ஆமென். அதனுடைய 15வது வசனத்துல, உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும். எப்படி சிறுமைப்படுத்துறார் தெரியுமா? பயங்கரமான சோதனைக்கு உட்படுத்தி வனாந்திரத்தில் நடத்தி பசியினால் வருத்தி. இது போதாத ஆண்டவரே, நமக்கு கேட்கணும்னு தான் தோணுது. சோதனைக்கு உட்படுத்தி உன்னை உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்தெடுத்தேன். உபத்திரத்தின் குகையில தூக்கி போட்டது யாரு? சோதனைக்கு உட்படுத்தி, நீ எங்க போற, இங்க வா, தூக்கி உள்ள போட்டு சோதனைக்கு உட்படுத்தி. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும், காட்டில் இருக்கும்போது சிங்கம் பிரச்சனை ஒரு விசை தான் வந்தது, கரடி பிரச்சனை ஒரே ஒரு விசை தான் வந்தது. ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் சவுல் பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருந்தது. பிரச்சனை பல வடிவிலே வந்தது. அது மாமனார் வடிவிலே வந்தது, மகன் வடிவிலே வந்தது, மனைவி வடிவிலே வந்தது, பெலிஸ்தியன் வடிவிலே வந்தது, அமலேக்கியன் வடிவிலே வந்தது. ஷேப் மாறிட்டே இருக்கும். பிரச்சனை தான். ஆமென். நேத்து தலைவலி, இன்னைக்கு கழுத்து வலி, அவ்வளவுதான். வலி இருக்கு. நேத்து தலையில இருந்து இன்னைக்கு கழுத்துல இருந்து.
சோதனைக்கு உட்படுத்தி. ஏன் இந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் சொல்ற, உன்னுடைய பின்னாட்களில், உன்னுடைய பின்னாட்களில், உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு. அப்போ தேவன் தேவ பிள்ளைகளை சிறுமைப்படுத்த அனுமதிக்கிறது நன்மை செய்ய மட்டுமே. அதே வசனத்துல இன்னொரு வார்த்தையை பாருங்க, கொள்ளிவாய் சர்ப்பங்கள், தேள்கள், தண்ணீர் இல்லாத பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய், அடுத்த வார்த்தை உன்னை அழைத்து வந்தவரும், அடுத்த வார்த்தை கவனிக்க, உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். உனக்காக, எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக, எனக்காக, எனக்காக. அந்த இடத்துல இந்த ஜனங்க போகலைன்னா அங்க என்ன இல்லை? தண்ணீர் இல்லை. ஆண்டவர் அங்க அற்புதம் செஞ்சதே யாருக்காக? அவரால் நடத்தப்பட்ட ஜனங்களுக்கு. எனக்கென்று ஒரு அற்புதம் தேவன் செய்கிறதுனால, ஏசாயா 43வது அதிகாரத்தில் இதே சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இன்னும் அழகா எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய 20வது வசனத்தை பாருங்கள். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை. அப்போ எனக்கென்று தேவன் ஒன்னு செய்யறதுனால வேற சில உயிரினங்கள் அதுல ஆமென் வாழ போகிறது. வேற சிலருக்கு அது நன்மையாய் மாற போகிறது. என்ன ஆண்டவரே இப்படி நடத்துறீங்க, உன்னை நான் இதுல கொண்டு வரதுனால உனக்கென்று நான் சிலது செய்யறேன் பாரு. அதனால இந்த பாதையில பயணிக்கிற அநேகர் வாழ்வடைய போறாங்க. அநேகருக்கு அது நன்மையாய் மாற போகிறது. நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி, உனக்காக, உனக்காக, உனக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாரின் கண்களை கர்த்தர் திறந்தார். கண்களை திறந்தார். கண்களை திறந்தார், ஊற்று ஆல்ரெடி திறந்துட்டார். ஆனா இஸ்ரவேலுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒவ்வொன்றா ஓபன் பண்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் வரதுக்கு முன்னாடி சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவரால் ஓபன் பண்ண முடியுமா? முடியாதா? முடியும். ஆகாருக்கும் ஆபிரகாமின் சந்ததிக்கும் வித்தியாசம் உண்டு. சிலெல்லாம் போகும்போது எங்கெல்லாம் ஓபன் பண்ணி இருக்கும். ஆனா இவங்களெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி தான். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஓப்பன் ஆகும். புரண்டு ஓடுகிற யோர்தான் பார்த்துட்டே இருக்கும்போது ஓப்பன் ஆகும். எரிகோ பார்த்துட்டே இருக்கும்போது உடையும். ஆமே, கண்மலை பார்த்துட்டே இருக்கும்போது தண்ணி வரும். எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி. ஆமே ஆண்டவரே, இப்படி ஒரு நன்மை, இப்படி ஒரு அதிசயம், ஒரு பாறை அடிச்சு இப்படி ஒரு நன்மையை நீங்க எனக்கு கொடுக்கறதுக்கு பதில் தண்ணீர் உள்ள இடத்துல என்னை கொண்டு போயிருக்க வேண்டியதானே கேட்ட ஆண்டவர் சொல்லுவார், நான் உனக்கு செய்யறதுனால இன்னும் அநேகர் பயன்படுவாங்க. அப்படி அநேகர் பயன்படும் போது நீ ஆசீர்வாதமாய் மாறிடுவப்பா. ஹல்லேலூயா, நீ ஆசீர்வாதமா மாறிடுவ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது எனக்கு தேவன் செய்ய போகிற ஒரு அதிசயத்தினால நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறேன். ஆமென். உனக்காக உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன். தேவ சமூகத்தில் கண்களை மூடி, முடிந்தால் முழங்காற்படியிட்டு, அல்லது உங்களுக்கு எப்படி வசதி அப்படி இருந்துக்கோங்க. ஆண்டவரே, அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளும், ஆமென், அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பேர்.
உண்மையாய் எனக்கான யாவும் செய்து முடித்து உங்க கைகள் கூறுகவில்லை. Jesus, 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 உங்க கைகள் ஆமென் உம்மால் கூடாது. Glory உம்மால் கூடாது. Hallelujah உம்மால் கூடாது. சொல்லுங்க, எனக்காக யாவோ எனக்காக செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க. ஓ எல்லாவற்றையும் நிரப்பும் நீர் இருக்க. உங்க கைகள் ஆமென் உம்மால் கூடாதது. உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன். உனக்காக நான் செய்ய போறத உன் கண்கள் பார்க்கும். ஓ உம்மால் ஆமென் உம்மால். பிரியமானவர்களே, ஒரு வார்த்தையை சொல்ல ஏவப்படுகிறேன். ஆவியானவர் இந்த வார்த்தையை இப்போ இருதயத்தில் போட்டனால சொல்றேன். முச்செடியில ஒரு அக்கினியை கர்த்தர் பற்ற வைத்து மோசே இழுத்தார். பாறை கண்மலை அதுல தண்ணீரை வரவழைச்சு இஸ்ரவேலரை இழுத்தார். இன்னைக்கு நம்ம பயணிக்கிற பாதை வெறும் பாறைகளும் முச்செடியுமா இருக்கலாம். ஆனா அதுல என்ன அற்புதம் செய்யணும்னு கர்த்தருக்கு தெரியும். உங்கள் கண்கள் அதை காணும். இஸ்ரவேலர்கள் அதை கண்டார்கள். ஆமே. வலது கரத்தை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பயணிக்கிற பாதை, ஆண்டவர் இதுல ஒரு அற்புதம். நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? இயேசு வந்தா வரும். இயேசு வந்துட்டாருன்னா வந்துடும். நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? இதுதான் என் வாழ்க்கையில என் பாதையில ஒரு அதிசயம் நடக்குமா? ஆமென். பிரியமானவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். நாம் மீட்கப்பட்டவர்கள். நமக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போகிறார்? ஆமென். அவரை அப்பா என்று அழைக்கிற பிள்ளைக்கு இந்த நிச்சயம் இருக்கணும், எனக்கு செய்யாம அவரை வேற யாருக்கு தான் செய்வா? ஹல்லேலூயா. நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. இந்த மாதத்துல கர்த்தாவே நீர் என் கண்கள் காண சிலவற்றை எனக்காய் திறக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். என் கண்கள் காண நம்புறவங்க ஆமென் சொல்ல. என் கண்கள் காண என் அன்பு சகோதர, அன்பு சகோதரி, ஓ நீ அவருடைய மகன் அல்லவா, மகள் அல்லவா? உன்னை சிறுமைப்படுத்தினது உன்னை வெட்கப்படுத்த அல்ல, உன்னை ஆசீர்வாதமாய் வைக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? தாவீது சொல்றார், என் முகத்துக்கு ரட்சிப்புமா இருக்கிறவர் நான் துதிப்பேன். நமக்குள்ள கலக்க வரும்போது நாம என்ன சொல்லணும் தெரியுமா? உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறா? உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறா? உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி 2 கரங்களை உயர்த்தி உடைய வார்த்தை என் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. பனி போல என் மேல் இறங்கட்டும், பனி போல என் மேல் இறங்கட்டும். இனி 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 உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன். இனி there is a future. ஆமென். வார்த்தையில ஃபியூச்சர் இருக்கு, ஃபியூச்சர் இருக்கு. சிறுமைப்படுத்தப்பட்டு நொந்து இருக்கிற உள்ளமே, உனக்கு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருப்பதை இந்த 1ஆம் தேதி காலை வேளையிலே கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சபையோடு ஜனத்தோடு பேசுகிறார். இயேசுவின் நாமத்தில் அப்படியே விதைக்கிறேன் ஆண்டவரே. வாழ்ந்திருக்க செய்யும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் ஒவ்வொருவருக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. தேவைகளை சந்தியும், குறைகளை நிறைவாக்கும். போக்கில் வருத்திலும் காத்துக்கோங்க. எல்லா நோய்க்கும் வியாதிகளுக்கும் சத்துருவின் எல்லா பொல்லாப்புகளுக்கும் எதிரான திட்டங்களுக்கும் மறைவான கண்ணிகளுக்கும்
ஒவ்வொருவரையும் குடும்பமாய் விலக்கி காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே, கையின் கிரியைகளை ஆசீர்வதியும். குடும்பத்தில் தேவ சமாதானம் தங்கும்படி செய்யும். சத்துரு உட்புகுதல் இராதபடி உங்க ரத்தத்துக்குள்ள மறைத்து காத்துக்கொள்வீராக. கொடியவன் அற்று போவானாக. எல்லைகள் சமாதானம் உள்ளதாவதாக. ஊழியத்தை ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். அடியாரை கிருபைக்குள்ள மறைத்து கர்த்தர் நடத்துவீராக. எல்லார் மேலும் கிருபை இருக்கட்டும். அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆங்காங்கே இருந்து ஆண்டவரே ஆன்லைன்ல ஒவ்வொரு ஆராதனையிலும் இணைகிறார்களப்பா. எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்கப்பா, வாழ்ந்திருக்க செய்வீராக. வெளிநாடுகளிலே வெளியூர்களிலே இருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். கர்த்தாவே, நீர் அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைங்க எல்லார் மேலேயும் கிருபை இருப்பதாக. அநேக பிள்ளைங்களுக்கு இந்த மந்த் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஆண்டவரே கர்த்தாவே, கிருபை உண்டாவதாக என்று செபிக்கிறோம். நீர் காத்துக்கொள்ளும். சிலர் பலவீனத்தோடு இருக்கிறாங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி சகாயம் பண்ணுவீராக. கிருபை உண்டாகட்டும். உண்மை அறிகிற அறிவில வளர உம்மோடு நெருங்க. ஆண்டவரே, ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு ஆகாரத்தை விட வார்த்தை முக்கியங்கிறதுக்காக அடையாளமாய் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருவரை அப்படி வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி ஆண்டவரே. அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, வார்த்தையினால வாழ முடியுங்கிற அடையாளமா என கேட்கிற அன்பு சகோதரா, சில காரியங்கள் உனக்கு தூரமாய் வைத்திருக்க காரணம் உனக்கு அது கிடைக்க கூடாது என்பதற்காக அல்ல, வார்த்தையினால வாழ முடியுங்கிறதுக்கு அடையாளமாய் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அப்ப தாட்சி இல்லாத அனுபவத்திலும் கர்த்தர் உங்களை கொண்டு செல்வார். ஆண்டவரே, நீர் என்று பேசுற நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொரு மேல் இருக்கிற சத்துருவின் நுகம் முறிக்கப்படுவதாக நீங்க சொன்னீங்களே. இனி இனி இந்த எதிர்பார்ப்போடு இந்த நம்பிக்கையோடு முன் செல்ல வாழ்ந்திருக்க அனுகிரகம் செய்யும். வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசனம், உடைய ஆளுகைகள் மத்தியிலே இருந்த தயவுக்காய் நன்றி. எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லாம் பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.